எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் குணவதி, வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நடுத்தர வசதியில் ஒரு பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்களா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிதான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பெரிய மாலில் மெயின்டெனன்ஸ் டைமில் வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்க ரொம்ப நாளாக இங்கே தான் வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நார்மல் வருமானம் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் மெக்கானிக் வேலையும் தெரியும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அது 2 வேலையில் தான் வீட்டுக்கு வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு மீன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்களா. இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான் சொல்கிறாங்கம்மா. ஃபேமிலி ரொம்ப ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டதான் சொல்லியிருக்காங்க. இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காங்களா. அவருக்கும் மேரேஜ் ஆகி வேறு இடத்துல செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் லைஃபு கொஞ்ச நாள் லைஃப் நல்லா தான் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி தருவிட்டாங்களா. அப்போ அதிலேருந்து மீண்டு வர சில வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. லைஃப் இனிமேல் இப்படி தான் போகணும் மனசு தேர்த்துல லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தாங்களாம்மா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க தான் இவங்களுக்கு 2ஆம் திருமணம் பண்ண சொல்லி பேசியிருக்காங்க. அதனால் அதுதான் நம்மளை தேடி இப்போ வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பண்ணி நம்ம டிசைட் பண்ணி பணம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல மாத வருமானத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க துணை இல்லாமல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களையும் எங்கள் பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. மேரேஜுக்காக இவங்க ஒரு 10 பவுன் நகையும் 2 லட்சம் பணமும் சேர்த்து வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்கம்மா. உங்களோட போன லைஃப் பற்றி எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற துணைக்கும் இது 2ஆம் திருமணமாக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக உண்மையாக இருந்தால் போதும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெண் துணை இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல உணவை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.